ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடுகிறோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே இகப்பர சுகமெல்லாம் அடைந்திடலாமே. இந்த கதை கேட்கும் எல்லாருமே இகப்பர சுகமெல்லாம் அடைந்திடலாமே. இந்த கதை கேட்கும் எல்லாருமே. ருக்மணி ஒரு வாட்டி கண்ணன்கிட்ட கேட்குறாங்க, நான் மனைவியாக இல்லாமல் காதலியாக இருந்திருக்கணும் ஏன்னு கண்ணன் கேட்குறாராம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்களாம், என்னதான் கணவன் மனைவியோட நல்ல பிணக்கமாக இருந்தாலும் காதலியை தானே நினச்சிட்ருக்காங்க இந்த மக்கள் எல்லாரும். கணவன்மார்கள் அப்படி தானே காதலியை தானே நினச்சிட்ருக்காங்க. அதனால் நான் மனைவியாக இல்லாமல் காதலியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு கேட்டாங்களாம் ருக்மணி ஒரு வாட்டி. ஏன்னா இந்த கதை அரசல் புரசலாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல, ராதாகிருஷ்ணர் கதை. ஆனால் ருக்மணியும் லக்ஷ்மியோட அவதாரம் தான், ராதாவும் லக்ஷ்மியோட அவதாரம் தான். ஆனால் யாரோ ஒரு இதில் வந்துட்டு ஒரு சிஷ்யர் கிருஷ்ணரை நோக்கி தவம் புரிஞ்சு அவர் லக்ஷ்மி இதுவாக எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு கேட்டுருந்ததால் அவர் வரம் கொடுத்தா மாதிரி ஒரு கதை இருக்குது. அதனால தான் ராதாவை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு சாபம் ராதாவுக்கு. அந்த சாபம் முடிஞ்ச உடனே தான் கடைசி காலத்தில் கிருஷ்ணரை நோக்கி வராங்க. சீதா அழகா நான் அழகா அப்படின்னு கேட்குறாங்களாம் கிருஷ்ணர் கிட்டக்க. கூப்பிடுறார், கருடா இங்கே வா, உனக்கு ஒன்று சொல்கிறேன். நீ போய் இந்த இடத்துல அனுமன் இருக்காரு, ராமரும் சீதாவும் இருக்காங்க, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, இங்கே வர சொன்னாங்கன்னு போய் சொல்லு. அவர் தவத்தில் இருக்கார் அனுமான். நீ சொல்லு, ராமாவும் சீதாவும் இந்த இதில் இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்ட்டு அவர் சொல்லி சத்தியம் பாபா கிட்ட வர்றார். சரி, நீ சீதா மாதிரி அலங்கரிச்சிட்டு வந்து நில்லு, நான் ராமா மாதிரி இருக்கேன், இப்போது அனுமன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு இன்னைக்கு இது நான் முறை திடம்